ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19 முதல் 26. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயல்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 22 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வு அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, எருசலேம் கோவிலின் அர்ப்பண விழாவின் பின்னணியில் நடந்த ஒரு நிகழ்வை யோவான் இன்றைய நற்செய்தியில் நமக்கு தருகின்றார். ஒவ்வொரு ஆண்டும் கிஸ்லேவு என்ற யூத மாதத்தில் 8 நாள்களுக்கு கொண்டாடப்பட்ட விழா அந்த விழா. அவ்விழா தோன்றிய பின்னணி இதுதான். கிமு 167 அந்தியோக்கு எபிபானு என்ற கிரேக்க அரசன் எருசலேம் ஆலயத்தை கைப்பற்றி அதன் பலிபீடத்தின் மீது தனது தெய்வத்திற்கான, அதாவது கிரேக்க தெய்வத்திற்கான பலிபீடத்தை கட்டி அதை தீட்டுப்படுத்தினான். இதை எல்லா யூதர்களும் கடுமையாக எதிர்த்தனர். கிமு 165 யூதா மக்கபே மற்றும் அவரது சகோதரர்கள் தலைமையில் யூதர்கள் ஒன்று திரண்டு போராடி எருசலேம் ஆலயத்தை கிரேக்கர்களது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தனர். அப்போது பிரதெய்வ பலிபீடத்தை அழித்து புதுப்பித்து மீண்டும் யாவே இறைவனுக்கு அர்ப்பணமாக்கினர். 1 மக்கபே 4:36 முதல் 38 முடிய. இதன் நினைவாக கொண்டாடப்பட்ட விழாவே எருசலேம் ஆலய அர்ப்பண விழா. இந்த நாட்களில் எருசலேம் ஆலயம் ஒளி வெள்ளத்தில் மிதப்பது மட்டுமல்லாமல் அங்கு மக்கள் ஏராளமான மகிழ்ச்சியில் திளைப்பார்களாம். இவ்விழா நடந்து கொண்டிருந்த போதுதான் சில யூதர்கள் இயேசுவிடம் வந்து, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்?
நீர் மெசியாவானால் அதை வெளிப்படையாக எங்களுக்கு சொல்லிவிடும் என்று கேட்கின்றனர். இயேசுவோ தான் அவர்களுக்கு பல முறை பதிலை கொடுத்திருந்தும் அவர்கள்தான் நம்பவில்லை என்று சொல்கின்றார். யூதர்கள் கொண்டாடிய அர்ப்பண விழாவே இயேசுவின் மெசியா தன்மைக்கு சான்று பகரக்கூடியதாக இருந்தது என்று நாம் சொல்லலாம். அதாவது மக்கள் தங்கள் உள்ளமாகிய பலிபீடத்தை தீமைகள் மற்றும் பாவங்களால் நிரப்பியிருந்த வேளையில் இயேசு அவற்றை சுத்தப்படுத்தி அவற்றை மீண்டும் கடவுளுக்கு அர்ப்பணமாக்கினார். ஆனால் பரிசேயர்கள் இயேசுவின்பால் கொண்டிருந்த எதிர்மறையான எண்ணத்தின் காரணமாக அவரது மெசியா தன்மையை கண்டுகொள்ள மறுத்துவிட்டனர். தங்களது உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள மறுத்துவிட்டனர். மக்களது உள்ளங்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்டு அவர்களை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கும் செயல்பாடானது இயேசுவிற்கு பின்பு திருத்தூதர்களாலும் தொடக்க திரு அவையினராலும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட்டது. இதையே முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். ஸ்தேவானின் கொடூரமான சாவு தொடக்க திரு அவையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. யூத தலைமைச் சங்கத்தின் தாக்குதலுக்கு உள்ளான தொடக்க கிறிஸ்தவர்கள் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அங்கு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை பரப்பி கிறிஸ்தவத்தின் தாக்கம் கிராமப்புறங்களுக்கும் பரவ காரணமாக இருந்தனர். நம்மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்களே நமது வாழ்வு தாக்கமிக்க வாழ்வாக மாறுவதற்கான வாய்ப்பாக இருக்க முடியும் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் தொடக்க திருவாவை. இவ்வாறு சிதறிச் சென்ற கிறிஸ்தவர்களில் சைப்ரஸ் மற்றும் சீரேன் ஊரைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களும் இருந்தனர். இவர்கள் அந்தியோக்கியா என்ற இடத்திற்கு சென்று கிரேக்கர்களுக்கு இயேசுவை பற்றிய செய்தியை பரப்பினர். ஏற்கனவே பேதுரு பிற இனத்தவரான கொர்னேலியவையும் அவரது குடும்பத்தாரையும் கடவுளின் பக்கம் கொண்டு வந்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக பிற இனத்தார் மத்தியில் கிறிஸ்துவின் செய்தி பரவுவதற்கான காரணமாக இருந்தவர்கள் பெயர் தெரியாத கிறிஸ்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. கிரேக்கர்கள் கிறிஸ்துவின் செய்தியை ஏற்றுக்கொண்ட பின்புதான் எருசலேமில் இருந்து திருத்தூதர்களால் பர்னபா அந்தியோக்கியாவிற்கு அனுப்பப்பட்டார். சிறிது காலம் கழித்து பர்னபாவும் பவுலும் இப்பணியை, அதாவது கிரேக்கர்கள் உட்பட ஏனைய பிற இனத்தவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை முழுமூச்சோடு செய்தனர். அன்பிற்குரியவர்களை, இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். மக்களை அவர்களின் பாவங்களில் இருந்து மீட்டு அவர்களை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கும் பணியை ஒரு பக்கம் திரு அவை பொறுப்பிலிருந்து திருத்தூதர்கள் செய்தாலும், இன்னொரு பக்கம் சாதாரண பெயர் குறிப்பிடப்படாத தொடக்க கிறிஸ்தவர்களும் செய்தனர் என்பது மனதில் இருத்தத்தக்கது. பல நேரங்களில் நற்செய்தி அறிவிப்பு என்பது திரு அவையின் பொறுப்பில் இருக்கின்ற குருக்கள், அருட்சகோதரிகள் ஆகியோரது வேலை என்று நம்மில் பலர் எண்ணுகிறோம். மாறாக நற்செய்தி அறிவிப்பு என்பது நம் ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. எங்கெல்லாம் எதிர்மறை தன்மைகளும் தீமைகளும் காண கிடைக்கின்றனவோ அங்கெல்லாம் அவற்றை நீக்கி மக்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் உண்டு. சமூக ஆர்வலர் ஒருவர் கிராமப்புற பகுதி ஒன்றிற்கு சென்றார். அந்த கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் குப்பையாக இருந்தது. நாற்றம் வேறு அதிகமாக இருந்தது. அங்குள்ள மக்களிடம் இது குறித்து விசாரித்த பொழுது குப்பை சேர்வதற்கான காரணம் மற்றவர்கள்தான் என்று ஒவ்வொருவரும் மற்ற நபர்களை சுட்டிக்காட்டுவதிலேயே குறியாக இருந்தனர். இந்த சமூக ஆர்வலர் தொடர்ந்து எதுவும் பேசாமல் ஒரு துடைப்பத்தை எடுத்து அந்த கிராமத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். எங்கிருந்தோ வந்த ஒருவர் அவ்வாறு செய்தது கிராம மக்களுடைய உள்ளத்தை உறுத்தியது. ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டை சுற்றி இருந்த பகுதிகளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தனர். சிறிது நேரத்திலேயே ஒட்டுமொத்த கிராமமும் தூய்மையாக மாறியது. மனித மனங்கள் அழுக்கடைந்து கிடக்கின்றன. இதன் காரணமாக தனிப்பட்ட வாழ்வுகளும் சமூக வாழ்வும் நாற்றமெடுத்த ஒன்றாக இருக்கிறது. எனினும் நம்மில் பலர் இத்தகைய அவலத்தோடும் நாற்றத்தோடும் வாழ பழகிவிட்டோம். நல்ல சமாரியனான இயேசு இத்தகைய நிலை மாற தனது உயிரை ஈந்து பாவ அழுக்குகளை கழுவி இறைவனிடம் நம்மை ஒப்புரவாக்கினார். அவரது முயற்சி முழுமையடையவும் ஒட்டுமொத்த உலகமும் தூய்மை அடையவும் நாம் ஒவ்வொருவருமே நமது பங்களிப்பை அளிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் எமக்கு கற்றுத்தந்த வாழ்வின் நெறிகளை எங்களோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தருவீராக. ஆமென்.
அவரின் கையில் நாங்கள் பாதுகாப்பாய். அன்பின் மேய்ப்பர் எப்போதும் நம்மோடு. குளிர்காலத்தில் கோவில் மண்டபத்தில் சாலமோன் நிழலில் அவர் நடந்தார். உண்மை தேடும் மனங்கள் சூழ்ந்தபோது நீர் யார் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் செய்த செயல்களே சாட்சி. தந்தையின் நாமத்தில் நான் செய்கிறேன். என் ஆடுகள் என் குரலை அறிகின்றன. அவை என்னை பின்தொடர்கின்றன. நானும் தந்தையும் ஒன்றாய் நித்திய ஒளி நம்மோடு நிற்கின்றார். அவரின் கையில் நாங்கள் பாதுகாப்பாய். அன்பின் மேய்ப்பர் எப்போதும் நம்மோடு. அவர் அளிக்கும் வாழ்வு நிலை வாழ்வு, அழிவின் நிழல் எம்மை தொடாது. அவரின் கையில் நாங்கள் உறுதியாக. எந்த சக்தியும் எம்மை பறிக்காது. என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவரின் கையில் நாங்கள் பாதுகாப்பார். அவரின் சித்தமும் என் சித்தமும் ஒன்றே. அதனால் நானும் தந்தையும் ஒன்றாய். நானும் தந்தையும் ஒன்றாய் நித்திய ஒளி நம்மோடு நிற்கின்றார். அவரின் கையில் நாங்கள் பாதுகாப்பாய். அன்பின் மேய்ப்பர் எப்போதும் நம்மோடு. அவரின் குரல் நம் இதயத்தில் ஒலிக்க, அவரின் ஒளி நம் பாதையில் பிரகாசிக்க. தந்தையின் அன்பு மகனில் வெளிப்பட. மகனின் அன்பு நம்மில் நிறைவடைகிறது.